எல்லார்கிட்டயுமே நமக்கு பிடிச்ச காரியங்களும் இருக்கும், பிடிக்காத காரியங்களும் இருக்கும். அதாவது பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். நாம பிளஸ்களை பார்த்து சந்தோஷப்பட பழகணும். ஐ மீன் சக்சஸ்களை பார்த்து சந்தோஷப்பட்டா இருக்கிற ஃபெயிலியரும் இல்லாம போயிடும். இன்னைக்கு குடும்ப பிரிவினைக்கு பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? அடுத்தவங்க பேச்சு கேட்கறது, மனைவி சொல்கிறத கேட்கறது கிடையாது, கணவன் சொல்கிறத கேட்கறது கிடையாது. இப்படி பல சர்ச்சைகள் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுறதுனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்குது. இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த ஒரு மனுஷனிடத்திலேயும் நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்காமல் உங்களுடைய சொந்த முயற்சியில் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நமக்கு ஜெயம் வரும். இனிமையான இனிய இல்லறம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் சக்சஸ் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். சக்சஸ் என்றவுடன் உயர்ந்த பதவி வகிப்பதும், அதிக பணம் சம்பாதிக்கிறதும், உயர்ந்த அந்தஸ்து, பேர், புகழோடு வாழ்வதையே சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான சக்சஸ் என்ன தெரியுமா? அன்பும் ஐக்கியமும் நிறைந்த ஒரு குடும்பத்தை உருவாக்குவது தான் உண்மையான சக்சஸ். இன்று பலர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு மிகுந்த கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் அவங்க குடும்ப வாழ்க்கையை கவனிக்க மறந்து போயிடுறாங்க. இதுவே அவங்க குடும்பங்களை பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வெற்றியையும் உயர்வையும் மட்டுமே கருத்தில் கொண்டு வாழும் ஒரு மனிதன் வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த முடியாது. அந்த குடும்ப வாழ்க்கையில் புரிந்து கொள்ளாமையும், அன்பற்ற தன்மையும், பிரிவினையும் தான் ஏற்படும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்க எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜெயம் தருகிற தேவனையை பற்றி கொள்ள வேண்டும். தேவனை பற்றி கொள்வோம், ஜெயம் பெறுவோம். இப்பொழுதும் நமக்கு ஜெயம் தருகிற தேவனை நம் சகோதரிகளோடு இணைந்து துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரை சேர்ந்து பாடி துதிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்குறீங்களா? யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்குறாங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அவமானமும் வெட்கமோ உண்டாவதே இல்லை. இந்த நேரத்தில் உள்ள துக்கத்தோடு ஐயோ வெட்கமடைந்துருவனோ, அவமானம் வந்துருமோன்னு சொல்லி நீங்கள் துக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க அவரை நோக்கி பார்க்கணும். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு வெட்கம் இல்லை, எந்த ஒரு அவமானம் இல்லை. இயேசுப்பா இந்த நாளில் கூட உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் இயேசுப்பா, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானம் அடைவதில்லைப்பா ஆண்டவரே, எல்லார் கண்களுக்கு முன்பதாக என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் எனக்கு உண்டுன்னு சொல்லி நீங்க வீடுகளில் இருக்கிற இடங்கள் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். அப்பா உண்மை நான் பார்க்கிறேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் இருதயத்திலிருந்து இயேசுவை மாத்திர கண்முன்னாக நிறுத்தி சேர்ந்து பாடுவோமா? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லைன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆமென். உங்க வாழ்க்கையில நீ வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானம் அடைவதில்லை. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா விசுவாசத்தோடு? பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம்
பார்த்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு ஆமென். கேட்கின்றன இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் விசுவாசத்தோடு ஆமென் அப்பா. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்து போன நெஞ்சோடு கூட, உடைந்து போன இருதயத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தா அந்த இருதயம் உள்ளவங்கள்ட்ட இயேசு பக்கத்தில் இருக்கிறாராம். உங்க உள்ளத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எந்த நோக்கத்தோடு கூட எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்களோ, எதற்காக கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களோ, இயேசுப்பா இன்னைக்கு உங்க கண்ணீரை மாற்ற உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்க வேதனையை மாற்ற உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை மாற்ற உங்க பக்கத்தில் இருக்கிறார். அந்த இயேசுவை பார்த்தப்பா உங்களை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. விசுவாசத்தோடப்பா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் அவமானம் அடைவதில்லைன்னு சொல்லி அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென் இயேசுவே. இயேசுவோட முகத்தை நோக்கி பார்த்த யாருமே அவமானம் அடைந்ததே இல்லை. வேதத்தில் அநேகரை பார்க்குறோம். நெருக்கமான நேரத்தில், துன்பமான நேரத்தில் இயேசுவே என்று அழைக்கும் போது அவருடைய முகங்கள் வெட்கப்படாமல், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கும் இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய போகிறது. இனி வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பத்தார் உங்களை இகழ்ந்து பேசினாலும், இனி அவ்வளோதான், இனி எழும்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும், இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மகளே மகனே, இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் குடும்பத்தை அவர் மேன்மையாக வைப்பார். எல்லா கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களோடு உண்டு. அந்த இயேசுவை பார்த்தப்பா நீர் என் கூட இருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்பாவை பார்த்து அறிக்கை செய்கிறீங்களா? இயேசுப்பா நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பான்னு சொல்லி இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஆமென் இயேசுவே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை வெட்கப்பட்ட விடாத தேவன், எங்களை கைவிடாத தேவனே அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை பார்த்து சொல்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
எதிர்ப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ. உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமெனப்பா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ. வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. இயேசுப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லலாமா? ஆமெனப்பா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ. வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமெனப்பா. ஆமென் ஆண்டவரே. இயேசுவை நம்பினோர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு உண்டு. உங்கள் வெட்கம், உங்கள் அவமானம் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவரை நம்பி அவரோடு கூட பயணத்தை தொடருங்க. இயேசுவை நீ என் பக்கத்தில் இருக்கிறதுனால உமக்கு நன்றி நன்றி என்று எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி பலிகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதித்தோம் அல்லவா? குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் மற்றவர்கள் முன் தலைகுனிய கர்த்தர் விடமாட்டார். ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். இப்பொழுதும் சக்சஸ் என்ற தலைப்பில் ஒரு குறு நாடகத்தை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைங்க. ஒரு நாள் என்கிட்ட ஒண்ணுமே சொன்னதில்ல. நல்லதானே இருக்காங்கன்னு நினைச்சோம். எந்த வீட்டுல தாமா பிரச்சனை இல்ல, எல்லா வீட்லயும் தான் பிரச்சனை இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம். அம்மா வீட்டுக்கு போக கூடாது. நல்ல வேளை உடனே கூட்டிட்டு வந்தோம், இல்லனா கஷ்டம் தானே. ஆம்பளை பையன் இப்படியா இருப்பான்? ஒவ்வொருத்தனும் பொண்டாட்டியே கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கான். இவன் பாய்சன் அடிச்சிட்டு இருக்கான். 2 பிள்ளைங்க இருக்கே, அதை நினைக்க வேணா? உள்ள போன டாக்டர் இன்னும் வெளியே வரலையே. என்ன பண்றாரோ தெரியல. எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க?
தோல்வி எதுல? வாழ்க்கையில. ஆ, என் பொண்டாட்டி சரியில்லை. ஏன்? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இது எல்லாத்தையும் எழுதணுமா? கீதா, சரி. நம்ம இன்னைக்கு பீச்சுக்கு போலாமா? நான் அங்கெல்லாம் வரல. எனக்கு இப்படி சுத்துறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. சுத்துறது எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. இதுக்கு நீ என்னையே பிடிக்கலன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ச்சே, இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணியிருந்திருக்க கூடாது. நான் அவ கூட தானே சுத்த ஆசைப்பட்டேன், வேற பொண்ணு கூட இல்லையே. சரி, தோல்வி நம்பர் 1. சாப்பாட்டுல எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்ச? வத்த குழம்பு வச்சிருக்கேன். ஏன் சாம்பார் வச்சிருக்கலாம்ல? எனக்கு வத்த குழம்பு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு சாம்பார் பிடிக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும்ல. ச்சே, நீயே தின்னு. சரி, தோல்வி நம்பர் 2. எனக்கு அவ ஒத்து வரல, அதனால உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொன்னேன். உடனே அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. தெரு மக்கள் மத்தியில எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. என்ன அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா. எனக்கு அவங்க மூஞ்சில முழிக்கவே கஷ்டமா இருக்கு. அதான் இந்த தற்கொலை முடிவுக்கு வந்துட்டேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்டாட்டி உயிரோடு தானே இருக்காங்க? ஆமா. இன்னைக்கு துணை இல்லாம வாழ்க்கை துணை இல்லையேன்னு வேதனையோட வாழ்றவங்க இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. உங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்கு. இது சக்சஸ் நம்பர் 1. உங்க பொண்டாட்டி நல்லவங்களா கெட்டவங்களா? ஐ மீன், உங்ககிட்ட உண்மையா இருக்காங்களா? ஆமா, அதுலலாம் அவளை அடிச்சுக்கவே முடியாது. என்னடி சொல்ற? ஆமாண்டி, எனக்கு என் புருஷனை சுத்தமா பிடிக்கல. அதான் ஆபீஸ்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாரு. அவர் கூட வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். சீதா, நீ அவன் கூட வெளியில போகல, கடவுளை விட்டே வெளியில போயிட்டு இருக்க. என்னடி சொல்ற? உனக்கு உன் புருஷனை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ இன்னொரு ஆள் கூட தொடர்பு வச்சிருக்கிறது தப்பு. கீதாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு உண்மையா இருப்பா. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இல்லாத குடும்பங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. உண்மையான துணை இருக்கு. இது சக்சஸ் நம்பர் 2. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கவனிப்பாங்களா? அதெல்லாம் கவனிப்பா. என்னங்க படுத்துட்டீங்க? ஆபீஸ்ல ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி, அதான் உடம்புல ரொம்ப வலிக்குது. நான் தைலம் போட்டு விடுறேன், நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன நல்லா கவனிச்சுக்குவா. உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் கூட கண்டுக்காத துணைகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. அன்பான துணை இருக்கு. இது சக்சஸ் நம்பர் 3. உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? ஆமா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்தா. கல்யாணம் பண்ணி பல வருஷங்கள் ஆகியும் குழந்தைங்க இல்லாம வேதனையோட வாழ்றவங்க இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. இது சக்சஸ் நம்பர் 4. போதும் டாக்டர். உங்க பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு தானே போனாங்க. அடுத்தவன் கூட போகலையே. போக வேண்டியதானே? ஒரேடி அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? இனி சரியா இருப்பாங்க, விடு. அதெல்லாம் சரி வராது. அவன் இத்தனை நாள் பொறுமையா இருந்தது போதாது? போதும் டாக்டர், இதுக்கு மேல வேண்டாம். ஏன்? நான் இந்த மாதிரி யோசிக்கல. அதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. நல்லா பாருங்க, எல்லார்கிட்டயுமே
நமக்கு பிடிச்ச காரியங்களும் இருக்கும், பிடிக்காத காரியங்களும் இருக்கும். அதாவது பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். நாம பிளஸ்களை பார்த்து சந்தோஷப்பட பழகணும். ஐ மீன் சக்சஸ்களை பார்த்து சந்தோஷப்பட்டா இருக்கிற ஃபெயிலியரும் இல்லாம போயிடும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொன்ன மாதிரி கர்த்தர் செய்த நன்மைகளை, ஐ மீன் சக்சஸ்களை எண்ணி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லணும். என்ன மன்னிச்சிடுங்க. இனி நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன். பரவாயில்ல கீதா, எனக்காக நீ உன்னை மாத்திக்க வேண்டாம். நான் என்ன மாத்திக்கிறேன். இல்ல, நான் என்ன மாத்திக்கிறேன். இல்ல, நான் என்ன மாத்திக்கிறேன். இல்லங்க, நான் என்ன வெட்னா ஒரடியா வெட்டிக்கிறீங்க, ஒட்டுனா ஒரடியால ஒட்டிக்கிறீங்க. டாக்டர், இனிமே நாங்க வெட்டிக்கவே மாட்டோம். அப்படின்னா நல்லதுதான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். எனக்கு நாளைக்கு லீவ் வேணும். என்னாச்சு திடீர்னு? நானும் இந்த மாதிரி யோசிக்காம என் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கேன். போச்சுடா. நான் உடனே போய் அவர் கூட ஒப்புரவாகி சந்தோஷமா வாழ போறேன். நாட்டுல இப்படி ஒரு கூட்டமே இருக்கும் போல இருக்கே. இனி இப்படி இருக்காது டாக்டர். சக்சஸ் நாடகம் பார்த்தீங்களா? பிரயோஜனமா இருந்துச்சா? கணவன் மனைவிக்குள்ள குறைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காம அவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களையும் அவங்க நமக்காக செய்யும் தியாகங்களையும் நினைச்சு பார்த்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக சக்சஸா மாறும். இப்பொழுதும் நீங்கள் கடிதத்தின் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தின பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்க சகோதரி அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது உங்கள் ஆலோசனை நேரம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். நிறைய பேர், நிறைய மக்கள் பல காரியங்களுக்காக ஆலோசனை கேட்டு எழுதுகிறாங்க. லெட்டர் மூலமாக, இமெயில் மூலமாக, அல்லது நேரில் வந்து சந்தித்து ஜெபிச்சு அநேக மக்கள் அநேக விதமான ஆலோசனைகளை கேட்டு எழுதுகிறாங்க. இந்த நாளிலே நாம் எதுக்காக ஆலோசனை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் தோல்விதான, வாழ்க்கையில் வந்து ஒரு சக்ஸஸே இல்லாமல், ஒரு வெற்றியே இல்லாமல், ஜெயம் எடுக்காமல் எத்தனையோ பேர் தோல்வியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருக்கிற மக்கள் எப்படி அந்த காரியத்திலேருந்து வெளிவருவது தெரியாமல் இருக்காங்க. அப்போ இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றையும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நமக்கு பிரயோஜனமான காரியத்தை, உங்களுக்கு பிரயோஜனமான காரியத்தை இந்த நேரத்தில் நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, என் கையில் ஒரு கடிதம் இருக்குது. அப்போ அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கடிதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருவாரூர்லேருந்து அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. குடும்பத்தில் அவ்வப்பொழுது சில பிரச்சனைகள் வரும். கடந்த சில நாட்களாய் எனது கணவர் என்னிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். நானும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறோம், என்ன சாப்பிட்டோம் என்று கூட அவர் கேட்பதில்லை. வீட்டை விட்டு வெளியே சென்று 40 நாட்கள் ஆகிவிட்டது. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் அறியாதிருக்கிறேன். ரேஷன் அரிசி வாங்கி என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து என் குழந்தைகளை நான் கவனித்து வருகிறேன். அவர் எங்கு சென்றார், எங்கு இருக்கிறார் எனக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணி ஒரு ஆலோசனை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி நிறைய குடும்பம் இருக்குதுல்ல. நிறைய குடும்பம் பிரிஞ்சு போய், உடைஞ்சு போய், என்ன செய்வதுன்னே தெரியாமல் கணவர் விட்டுட்டு போயிடுவாங்க, மனைவி விட்டுட்டு போயிடுவாங்க. பிரிஞ்ச குடும்பங்கள், மனைவி என்ன பண்ணுவா, நம்ம விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைகளை எப்படி கவனிப்பா, அவளுக்கு வருமானம் இல்லை, வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கா, என்ன செய்வா, அந்த உணர்வே இல்லாமல் வெளியில் போயிட்டுருக்குறாங்க. அப்படி தானே? அப்போ அந்த குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கும்? இப்படி தான் நிறைய மக்கள். இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவது அப்படின்னு சொன்னால், பைபிளில் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குது, பைபிள் என்ன ஆலோசனை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தான் ஒரு மனிதனை தனிமையாக இருப்பது நல்லதில்லன்னு குடும்பமாக்குனார். எதுக்கு குடும்பமாக்குனார்? அந்த குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்குறாரு. இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு எத்தனையோ காரியங்கள், மனைவி
பிள்ளைகளை கேப்பாரிட்டு கிடக்கிறாங்க, வாழ்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ எத்தனையோ காரியங்கள் இந்த குடும்பத்தில் இருக்குது. அப்போ வறுமையில் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு என்ன செய்வது, எங்கே போவது, அப்படி ஒரு சூழ்நிலை. பைசாவுக்கு வருமானத்துக்கு வழி இல்லை. இந்த பல சூழ்நிலைகள். ஒரு கணவர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு அந்த குடும்பத்தினுடைய நிலைமை பார்த்தீங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுறது, நான் என்ன செய்வதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன செய்வது அப்படின்னா, குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் வரதான் செய்யும். நம்ம தீங்கான காரியங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதே மனைவி இடத்துல, அதே கணவன் இடத்துல நல்ல காரியங்களும் இருக்கும். அப்படி தானே? கணவர் இடத்துல மனைவி பேசலாம், மனைவி இடத்துல கணவர் பேசலாம். நீங்கள் கெட்ட காரியத்தையே பெருசாக எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட நல்ல காரியம் எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த மனைவி இடத்துல அதை பாராட்டலாம், அந்த கணவர் இடத்துல அதை பாராட்டலாம். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி நம்ம பேசும்போது பார்க்கும்போது இன்னும் விரிசல்கள் குடும்பத்திலேருந்து அதிகமாகுமே தவிர அது குறையாது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்பமாக இணைந்து மக்களெல்லாம் உட்காந்து ஆண்டவரை தேடி பழகணும். முதலாவது ஆண்டவரை தேடணும். நம்ம வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் தானே ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா குடும்பத்தை கட்டினவர் அவர் அல்ல. அப்போ அவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே குறை இருக்காது. குடும்ப ஜெபம் பண்ணலாம். ரெண்டாவது, கணவன் மனைவி பேசும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது பைபிளில் என்ன ஆலோசனை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5 அதிகாரத்தில் 22வது வசனத்தை பாருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். அப்போ கணவர் சொல்கிறத தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு வேளை வச்சுக்கோங்களேன். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிகிறத விட கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். அதே மாதிரி புருஷர்களுக்கும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அப்போது மனைவி இடத்துல அன்பு கூறணும், மனைவி புருஷன் இடத்துல கீழ்ப்படியணும். மனைவிகிட்ட அன்பு கூர்ந்தா மனைவி கீழ்ப்படியாமல் இருப்பாங்களா? நீங்கள் அதுக்கு வீட்டை விட்டுட்டு ஓடுனா அப்போ என்னது? அது வீட்டை விட்டு ஓடக்கூடாது. அது உங்களுக்கு கொடுத்த குடும்பம். அப்போ அதை பொறுப்பாக செய்ய வேண்டியதுக்கா யாருடைய பொறுப்பு? ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு. நிறைய ஆலோசனைகள் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு நேரம் கடந்து போயிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் பாருங்கள், 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 15 காரியம் எழுதப்பட்டிருக்குது. குற்றச்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவி உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்போது ஒரு தலைவனுக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு இத்தனை பொறுப்புகள் ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு குடும்பத்தை திராட்டில் விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு ஓடுனீங்கன்னா அப்போ அந்த மனைவி பிள்ளைகளை யார் பாப்பா? என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த மனைவி பிள்ளைகள்லாம் கண்ணீர் வடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பாட்டுக்கு 40 நாள் 50 நாள் வருஷக்கணக்கில் பிரிஞ்சுக்கிற கணவரெல்லாம் இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் உள்ளே வரணும். அதே மாதிரி மனைவிகளும் அப்படி தான். உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கீழ்ப்படியணும். அப்படி வசனம் அது உங்கள் கணவர் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதோ முடியலையோ, உங்கள் கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். நீங்களும் போய் உங்கள் தாய் வீட்டில் உட்காந்துட்டா யார் பிள்ளைகளை பார்க்கறது? அப்போ நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. மனைவி இருக்க வேண்டிய இடத்துல மனைவி இருக்கணும், கணவர் இருக்க வேண்டிய இடத்துல கணவர் இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் ஆண்டோடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது தான் இந்த குடும்பம் சக்ஸஸாக போகும், வெற்றியாக போகும். அப்படி இல்லைன்னா சாத்தான் உள்ளே வந்துடுவான். திருடன்,
திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். உங்கள் சமாதானத்தை திருடிட்டு போயிடுவான், உங்கள் சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுவான், கணவன் மனைவிக்கு இருக்கிற ஐக்கியத்தை திருடிட்டு போயிடுவான். அப்போ பிள்ளைகளை போய் நீ அம்மா கிட்ட போறியா, நீ அப்பா கிட்ட போறியா, உங்களுக்கே முடிவெடுக்க தெரியல, அப்புறம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட போறியான்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டால் அது யாருக்கிட்ட போகிறேன்னு சொல்லும். நம்ம ஜெபம் பண்ணி நீங்கள் தீர்மானம் பண்ணி நல்ல முடிவெடுக்கணும், ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் வரீங்க, இப்படி ஒரு சகோதரி எழுதி எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆண்டோட ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க, நல்லது தானே. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு வேதம் காட்டுகிற வெளிச்சத்தில் நம்ம நடக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம குடும்பத்தை வெற்றியாக நடத்தி கொண்டு போவார். சரியா? இப்போ நீங்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை குடும்பத்தில் செய்வார். இன்றைக்கு இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போய் கண்ணீரோடு கவலையோட வேதனையோட அப்படி காணப்படுகிறாங்கல்ல. இந்த மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி விட்டு கொடுப்பதில்லை. ஒரு மாதிரி ஈகோ பிரச்சனை, அவங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறது, அப்படி ஒரு ஈகோ பிரச்சனை. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல் இல்லை. பாருங்கள், மனைவியை கணவன் நேசிப்பது இல்லை, மனைவி மேலே அன்பு வைப்பதில்லை, அப்புறமா ஐக்கியம் இல்லை, வருகிற வருமானத்தை வைத்து வாழ தெரியல, குடும்ப ஜெபம் செய்வதில்லை, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறது இல்லை. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி குடும்ப பிரிவினைக்கு பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? அடுத்தவங்க பேச்சு கேட்குறது, மனைவி சொல்கிறத கேட்கறது கிடையாது, கணவன் சொல்கிறத கேட்கறது கிடையாது, அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறது, அடுத்தவங்ககிட்ட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு மனைவி கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கறது இல்லை, கணவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுத்து நேரம் ஒதுக்காததுனால இப்படி பல சர்ச்சைகள் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுறதுனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்குது. இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு எங்களோடு கூட இணைந்து ஆண்டோட பாத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பிரிவின் நிமித்தம் மன கசப்பின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. தேவரே, இந்த குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரிவினைகளையும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே அன்பு ஐக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய கிருபைகளை நிறைய கொடுங்க ஏசப்பா. குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. உம்முடைய சுவாபம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் ஐயா. குடும்பத்தின் ஆண்டவரே சமாதானத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் அல்லவா. தேவரீர், இப்படிப்பட்ட குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை ஆண்டவரே நிறைய உண்டாக்குங்க ஐயா. தேவரீர், குடும்பத்தில் ஆண்டவரே இனி பிரிவினைகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தர் நீர் அல்லவா. தேவ ஆவியானவர் அந்த குடும்பங்களை நிறைய ஆளுகை செய்யுங்க. கணவன் மனைவியை நேசிக்கணும்ப்பா. தவறான காரியங்களை பேசாதபடி அப்பா அன்பு செலுத்தணும். மனைவியும் கணவனை நேசிக்கணும்ப்பா. இப்படிப்பட்ட இருதயத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஐயா. ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் ஆலோசனை பெற்று குடும்பமாய் அப்பா ஒன்று சேர்ந்து வாழ நிறைய உதவி செய்யுங்க. அவர்களிடத்தில் காணப்படுகிற மன கசப்புகள்லாம் மாறட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் குடும்பங்கள் ஆண்டவரே நிறைய ஆளுகை செய்யுங்க. இப்படி எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. குடும்ப பிரச்சனை நிமித்தம் வேதனையில் காணப்படுகிறாங்கப்பா. இந்த நிலைமைகள்லாம் மாறட்டும். அந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை நிறைய சந்தோஷமாக மாற்றுங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களப்பா. துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுங்கப்பா. குடும்பங்களில் நல்ல ஒரு ஐக்கியமும் சமாதானமும் உண்டாகட்டும் ஐயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்முடைய கரத்திற்குள்ளே கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்தி கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிறைய குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அன்பு ஐக்கியத்தை உண்டாக்க போகிறார். பிரிவினைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப் போகிறார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த குடும்பத்தை பிரிக்கும்படி எத்தனைக்கிற போராடுகிற சாத்தானோட வல்லமைகள் அழிக்கப்படணும். பிசாசு
கிரிகள் அழிக்கப்படணும். பிசாசனுடைய திட்டமே என்னென்னா, தேவன் ஏற்படுத்தின குடும்பத்தை பிரிக்கணும். எப்படியாவது எந்த விதத்திலாவது பிரிக்கணும். அது கர்த்தருடைய திட்டம். குடும்பம் அப்படிங்கிறது கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம். இது எப்படியாவது ஒரு பிரிவினைகளை, பிரச்சனைகளை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, ஐக்கியத்தை கெடுத்து, எல்லாவற்றையும் கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, இப்படி சந்தோஷம் சமாதானமே இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினைகளை உண்டாக்குகிற இந்த சாத்தானுடைய தந்திர திட்டங்கள் அழிக்கப்படணும். அதுக்காக தான் சகோதரி இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் சகோதரியோடு இணைந்து, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள நீங்கள் வாங்க, இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஜெபிப்போமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த இணையிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலாகிலும் எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் மாறாதான்னு சொல்லி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த குடும்பங்களில் காணப்படுகிறதான ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கிரியை செய்கிற பொல்லாதவனுடைய எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மனதை கெடுக்கிற, அன்பற்ற தன்மையை கொண்டு வருகிற ஆண்டவரே, ஆண்டவரே சமாதானத்தை திருடுகிற எல்லா பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி குடும்பத்தினுடைய நிம்மதியை திருடுகிறதான ஆண்டவரே, அன்பற்ற ஆண்டவரே நிலையை கொண்டு வருகிறதான எல்லா ஆண்டவரே சாத்தானின் சதி திட்டங்கள், அவனுடைய எல்லா ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாகி போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் குடும்பங்கள் ஆண்டவரே பெரிய ஒரு மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையில வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்த ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பெரிய ஜெயம் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்டதான பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம ஏறெடுத்த எல்லா ஜெபங்களை கேட்டு கண்டிப்பா குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். சாத்தானோட திட்டங்கள் பலிக்காமல் பண்ண போகிறார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சகோதரி வழங்கிய ஆலோசனை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற விரும்பினால் கடிதத்தின் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு நல்ல நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல. இது நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை இது. என்ன பிரச்சனை? மனைவி சொல்லுவாங்க எனக்கு இதான் பிடிக்கும், கணவர் சொல்லுவாங்க எனக்கு இதான் பிடிக்கும். அதாவது திருமணமாகி ஆரம்ப காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு ஒவ்வொருடைய விருப்பங்களை அறிந்து வருவதற்கு கொஞ்சம் காலமாகும். திருமணமாகி 10-15 வருஷம் பிறந்த பிறகும் எனக்கு இது பிடிக்கான்னு தெரியல, எனக்கு தான் பிடிக்கும், இது மாதிரி சண்டை போடுற குடும்பங்களும் இருக்கிறாங்க. தயவு செய்து நம்ம புரிந்து கொள்ளணும், ஒரு குடும்பம் என்பது தேவன் நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நம்ம ஒரு குட்டி மோட்சத்தை குடும்பத்தில் அனுபவிக்கணும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவுகள் இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி தான் கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு பாதுகாப்பாக தலையாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் உதவியாக ஆதரவாக ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தான் தேவன் குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? நான் விரும்பினபடி இல்லை, நான் எதிர்பார்த்தபடி இல்லை. தயவு செய்து அறிந்து கொள்ளணும்,
குடும்ப வாழ்க்கைகளுக்குள்ளே வரும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ புரிந்து கொள்வது என்பது எந்த ஒரு மனுஷனிடத்திலேயும் நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். அப்படி எந்த ஒரு மனுஷனிடத்திலேயும் நல்ல சுபாவங்களும் இருக்கும், சில வேண்டாத காரியமும் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் 100% ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருக்கீங்களா? நான் இருக்கிறேன்னா அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட போய் நான் 100% நீங்கள் விரும்புகிறபடி நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சிரிப்பார். உங்கள்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்மகிட்ட உள்ள நிறைவை தேவன் பார்க்கிறார். சில குறைவுகளை ஆண்டவர் பொறுத்து கொண்டு காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்னு சரிப்படுத்துகிறார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி என்பது, மனைவியை தன்னை மாற்றிக்கொள்ளணும், கணவன் தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையான அன்பு. நிறைய நல்ல குணம் இருக்கும், நிறைய நல்ல யோசிச்சு பாருங்க, கணவர்கிட்ட எவ்வளோ நல்ல நல்ல சுபாவம், மற்றவங்ககிட்ட இல்லாத எவ்வளோ பெஸ்ட்டான சுபாவம் இருக்குல்ல. அதுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிங்களா? உங்களுடைய மனைவி யோசிச்சு பாருங்களேன், மற்றவங்கள்ட்ட இல்லாத நல்ல குணமெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு சில குறைபாடு இருக்கும், அது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடியது. முதலாவது நல்ல சுபாவ குணங்களுக்காக நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற எல்லாம் சரியாகிவிடும். யாரிடத்தில் உடனே குறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதுங்க. அவங்கள்ட்ட என்ன நிறைவு இருக்கிறதுன்னு பார்த்து அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க இந்த குறைவெல்லாம் சரியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் கூட சில சமயம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பாருங்கள், உங்கள் பிள்ளைகிட்ட சில நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கும். முதல்ல அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இது மறைய ஆரம்பிக்கும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே முதலாவது ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். சரியா? சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்தி பால் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நீங்களும் குடும்பத்தாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை நாம் நன்றாக இருக்கணும், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கர்த்தர் கொடுத்து நம்மோடு பேசி நம்மை சரிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, இந்த நாளிலும் நம்ம என்ன தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோன்னா சக்ஸஸ் அப்படின்னா வெற்றி அப்படிம்பாங்க, ஜெயம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ சக்ஸஸ் இது இன்றைக்கு அநேகர் விரும்பி எதிர்பார்த்து இந்த சக்ஸஸ் ஆகணும், என்னுடைய காரியம் சக்ஸஸ் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸான காரியம் நடக்கணும், ஒரு வெற்றி வரணும், ஒரு ஜெயம் வரணுன்ட்டு அநேகர் பிரயாசப்படுகிறாங்க. அநேகர் பிரயாசப்பட்டு அநேக பிள்ளைங்க தோல்வியை தான் பார்க்குறாங்க இல்லையா? அநேக தோல்விகள். இந்த காரியத்தில் ஜெயமாக முடிச்சிடணும், இந்த வியாபாரத்தை ஜெயமாக நடத்திடணும், அல்லது இந்த காரியம் அவங்க எடுக்கிற காரியத்தில் ஒரு ஜெயம் வந்துடணும், படிப்பில் ஒரு ஜெயம் வந்துடணும், இப்படியெல்லாம் அநேகர் ஜெயத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வி. அப்போ என் வாழ்க்கையில் ஏன் தோல்வி, நான் செய்கிறது ஏன் வாய்க்க மாட்டேங்குது, இப்படி தோல்வியில் முடிஞ்சிருச்சே, நான் வெற்றியை எல்லாம் எதிர்பார்த்தேன் தோல்வியில் முடிஞ்சிருச்சே அப்படின்னு அநேகர் வருத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி செய்து பிரயாசப்பட்டு ஒரு வேளை ஜெயம் கிடைக்காம சக்ஸஸ் ஆகாமல் அது பாதியில் நின்றுக்கலாம், அல்லது முடிவு தோல்வியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வேளை வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். நான் அது உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் வருகிறது என்று இந்த வேதத்தில்
வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் நம்ம ஜெபத்தோடு செய்யும் பொழுது அதிலே அவர் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? எந்த ஒரு காரியமானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க, கிறிஸ்தவங்க இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் செய்கிற அந்த முயற்சியிலே, நாம் செய்கிற அந்த வேலையிலே அல்லது நம்முடைய தொழிலிலே ஆண்டவர் ஒரு சக்ஸஸான காரியத்தை செய்வார். ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். படிப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை காரியமாக இருக்கலாம். எதுவானாலும் அதில் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அப்போ இயேசுவை தேடும் பொழுது, இயேசுவோட சமூகத்தில் நம்ம போய் ஜெபித்து அந்த காரியத்தை செய்யும்போது அது கட்டாயம் ஜெயமாக முடியும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 75:6 நாம் வாசிக்கும் பொழுது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. பாருங்கள், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கேருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கும், எங்கேருந்து நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பல பேரை பார்க்க போகிறாங்க. யாரை போய் பார்த்தா இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், எங்கே போனால் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி பல பரிகாரங்களை செய்கிறாங்க. யாரை போய் பார்க்கலான்னு போடுறாங்க, அல்லது எப்படி போய் இதை செய்யலான்னு சொல்லி தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்குறாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் எங்கே போனால் கிடைக்கும்னு அலைந்து திரிகிறாங்க. எங்கே போனாலும் நமக்கு ஜெயம் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? பாருங்கள், ஜெயம் வராதானா நமக்கு ஜெயத்தை கொடுக்கறது இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அந்த ஜெயம் வருகிறது, அந்த வெற்றி வருகிறது, அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறது என்று சொல்லி. நமக்கு 1000 தகுதி இருக்கலாம் இல்லை, நமக்கு ரொம்ப அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம். நம்ம அதை வச்சு சக்ஸஸ் ஆகிடலாம் நம்ம நினைக்க முடியாது இல்லையா? நமக்கு அந்த திறமையை கொடுத்த கர்த்தர், நமக்கு அந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிற கர்த்தர், அவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம செய்யப்படும் போது அதில் நம்முடைய திறமையில், நம்முடைய முயற்சிகளில், நம்முடைய தகுதிகளில் கர்த்தருடைய கிருபையும் இருக்குமானா கட்டாய ஜெயம் கிடைக்கும். இன்னொன்று நம்ம அறிந்து கொள்ளணும், தகுதியே இல்லாத ஒருவருக்கு, திறமையே இல்லாத ஒருவருக்கு, ஞானமே இல்லாத ஒருவருக்கு கூட கர்த்தர் அந்த தகுதிகளை கொடுத்து, அந்த கிருபைகளை கொடுத்து ஜெயமடைய வைப்ப அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யம், கனம் கர்த்தரால் வருகிறது. தேவரீர் தான், அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அப்போ கர்த்தருடைய கரத்திலே சத்துவம் இருக்குது, வல்லமை இருக்குது. ஆகவே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பாருங்க, வேலைக்கு போகிறாங்க, எதுக்கு? வியாபாரம் செய்கிறாங்க, எதுக்கு? நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், ஐஸ்வர்யம் வரணும், நம்ம கனம் அடையணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க. அது யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில். அப்போ எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால தான் ஆகும். இந்த நம்பிக்கை, இந்த வேத வசனத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது நம்ம பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அது ஜெயமாய் முடியும். சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், சகல வல்லமையும் நிறைந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து நீங்கள் செய்கிற காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடுவதில்லை. எனக்கு இந்த முயற்சி இருக்குது, எனக்கு இந்த தகுதி இருக்குது, நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு அநேக வேலைகளிலே நாம் சுயத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், அல்லது பணத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், அல்லது ஏதாவது மனிதர்களை, இவங்க பெரிய ஆட்கள், இவங்களை பிடிச்சா காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க, செய்கிறாங்க. என்ன கிடைக்குது? கடைசியில் பாருங்கள், தோல்வியை சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நம்ம அங்கும் இங்கும் அலையாதபடி கர்த்தருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவங்க தெரியும், இயேசுவிடத்தில் போனால் நமக்கு ஜெயம் வரும் தெரியும். ஆனால் நம்ம இயேசுடைய சமூகத்தில் செபிப்பதில்லை, அவருடைய பாதப்படியில் அமர்ந்து செபிப்பதில்லை. ஆகவே தான் பல வேளைகளிலே தோல்வியை சந்திக்கிறோம். ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது அவர் தான், அதில் ஜெயத்தை கொடுக்கறது அவர் தான். உயர்த்துவது, மேன்மைப்படுத்துவது எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இயேசுவை தேடி அதுக்கப்புறம் உங்களுடைய காரியத்தை செய்யுங்க. அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். பாருங்கள், இப்போ எந்த ஒரு காரியமானாலும் ஜெயம் முடிவு, அந்த ஜெயமாக இருக்கணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல,
அவருடைய கரத்தோடு நம்முடைய கரம் இணையணும் இல்லையா? ஒரு காரியம் ஜெயமாக வரணும்னா பரலோக தேவனுடைய கரத்தோடு நம்முடைய கரம் இணையணும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை நோக்கி பார்க்கறது, அவருடைய கரத்தில் நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம செய்வது. பாருங்க, செங்கடல் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு வழி நடந்து வரும் பொழுது முன்னால் பார்த்தா செங்கடல், பின்னால் எந்த எகிப்திலிருந்து அவங்க வந்தாங்களோ, விடுதலையாகி வந்தாங்களோ, பின்னால் எகிப்தியருடைய சேனை மறுபடியும் அவங்கள என்ன நம்ம போக விட்டுட்டோம், மறுபடியும் அவங்கள தொடர்ந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ ஜனங்களெல்லாம் முறையிடுறாங்க, பின்னால் திரும்பி பார்க்குறாங்க, எகிப்திய சேனை, பிரதானமான சேனைகள் எல்லாம் வருது. முன்னால் பார்த்தீங்கன்னா செங்கடல், எங்கும் வழி இல்லை அவங்களுக்கு. ஐயோ என்ன செய்வதென்று கலங்குகிறாங்க. பாருங்கள், ஜனங்களெல்லாம் மோசையை நோக்கி சொல்கிறாங்க, முறையிடுகிறாங்க. அப்போ மோசை போய் அதை கர்த்தரிடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள் வேதத்தில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போய்விட்டது. அப்போ ஒரு காரியம் சக்ஸஸாக முடியணும்னா பரலோக தேவனும் நாமும் இணையணும் இல்லையா? அது எப்படி இணைவது? ஜெபத்தில். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். அப்போ தான் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார், நீ ஏன் என்கிட்ட முறையிடுற, நீ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுன்னு சொல்கிறார். அப்போ மோசே அந்த கோலை நீட்டும் பொழுது கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். பாருங்கள், பலத்த கீழ்காற்றை அனுப்பி என்ன செய்கிறார், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். ஆண்டவர் அவன் கையை நீட்டினோட ஏன் கர்த்தரே செய்ய முடியாதா? இல்லை, பலத்த கீழ்காற்று அனுப்பி மோசே கையை கோலை நீட்டினா தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமா? அதுதான், கர்த்தரும் நாமும் இணையணும். எப்படி இணைவது? ஜெபத்தில். அவர் கரத்தை நீட்ட, அவன் கோலை நீட்ட சொல்கிறார், அவன் நீட்டினா கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அப்போ சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அது அந்த கடல், அந்த சமுத்திரம் வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. எவ்வளோ பெரிய தேவன் இல்லை, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போ பரலோக தேவனோடு நாமும் இணைந்து செயல்படும் போது தான் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அதே போல் யோர்தானை கடக்கும் பொழுது அங்கே ஆசாரியர்கள் கால் அந்த யோர்தானிலே பட்ட உடனே அது பிளந்து அப்படியே மேலேருந்து ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோலியாத்தை பாருங்கள், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு சவுலுடைய இராணுவம் முழுசு நிற்குது, ஆனால் முடியலை. ஆனால் சின்ன தாவீது அவன் கர்த்தரை விசுவாசித்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதற்கு இந்த கோலியாத் எம்மாத்திரம் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. கர்த்தருக்காக அவன் செயல்பட வருகிறான். பாருங்க, அவன் கல்லை சொலட்டி வீசினா கரெக்டாக ஆண்டவர் அந்த கோலியாத்துடைய நெற்றியில் அது பட்டு அவன் முகம் குப்புற விழுந்தான். பாருங்க, அத்தனை பேரை பயமுறுத்திட்டு நின்ன கோலியாத்தை சின்ன தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லை வச்சு ஜெயம் எடுத்தான். ஒரு வேளை இது வரைக்கும் தோல்வியை சந்திச்சு ஒரு காரியத்தில் வெற்றி இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இன்றைக்கு பரவாயில்ல, கடந்து போனது கடந்து போகட்டும். இன்றைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்கள் காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் வாங்க, இந்த காரியத்தை என் கூட சேர்ந்து செய்யுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, நான் என்ன செய்யணும் ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி செய்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆலோசனை கொடுத்து தெளிவாக நடத்துவார். அப்போ எந்த ஒரு காரியமானாலும் அவருக்கு தெரியப்படுத்தி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். பாருங்கள், ஒரு அருமையான சகோதரருடைய சாட்சி ஒன்று உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பட்டணத்தில், ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு வாலிபன், அந்த சகோதரன் அந்த வாலிப சகோதரன் அவர் ஒரு கேட்டரிங் தொழில் செய்து கொண்டிருந்தார் இல்லை. அப்போ அந்த தொழிலில் பல முயற்சிகள் செய்தும் அவருக்கு தோல்வியாகவே வந்துட்டு இருந்தது. எதிலும் அவரால் முன்னேற முடியலை. என்ன செய்வது? கடன் பெற ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே போகுது. எப்படி இந்த கடனை அடைப்பது, எப்படி மேற்கொண்டு வாழ்வது என்று சொல்லி அவருக்கு ஒரே கலக்கம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் கடைசியில் சொந்தமாக செய்யாமல் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் அவர் வேலைக்கு அந்த ரூமெல்லாம் எடுத்து கொடுக்கறது, வர்றவங்க
மற்றவங்களை கவனிக்கிற அப்படிப்பட்ட ஒரு பணியிலே சேர்ந்து அதில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த ஹோட்டலில் தங்குவதற்காக ஒரு தேவ மனிதர், ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தார். அப்போ அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த வாலிப மகன், இந்த சகோதரன் போய் அவரிடத்துல ஜெபிப்பதற்காக போய் தன்னுடைய காரியங்களை சொன்னார். நான் பல தோல்விகள், பல பிரயாசங்கள் பட்டேன், எப்படியாவது இந்த தொழிலை செய்யணும்னு சொல்லி பல விதங்களிலே பிரயாசப்பட்டு எல்லா பக்கமும் தோல்வியை தான் நான் சந்தித்தேன். என் காரியத்தில் ஒரு ஜெயமாகவே வரல, எந்த ஒரு காரியமும் எனக்கு சக்ஸஸாக முடியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஊழியக்காரரிடத்துல கேட்டாராம். அந்த தேவ மனிதர் அவருக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னாராம். அந்த சகோதரன் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து தன்னுடைய காரியத்தை செய்ய கர்த்தர் அந்த தொழிலை ஆசீர்வதித்து இன்றைக்கு அந்த பட்டணத்தில் சிறந்த ஒரு கேட்ரிங் ஒரு தொழிலை செய்து கொண்டு வருகிறார். அப்போ தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நம்முடைய பிரயாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு, கர்த்தாவே இந்த பிரயாசங்களை நீர் தான் ஆசீர்வதிக்கணும், இந்த ஒரு காரியத்தை ஜெயமாய் நடத்த உங்களோடு நான் இணையிறப்பா, ஜெபிக்கிறேன், என் கரத்தை நீங்கள் பிடிச்சு நடத்துங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ நடக்கும். அந்த சகோதரனுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உதவி செய்வார். சரியா? இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்காமல் உங்களுடைய சொந்த முயற்சியில் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நமக்கு ஜெயம் வரும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமத்தினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய காரியத்திலலாம் நீங்கள் தோல்வியை சந்திரிச்சிங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய பிரயாசத்தில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாதுப்பா, நீங்கள் இல்லாமல் என் காரியத்தில் ஒரு ஜெயம் வராதுப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு கேளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பல தோல்விகளை சந்தித்து என் வாழ்க்கையில் எதுலேயுமே வெற்றி இல்லையே, ஒரு சக்ஸஸாகி முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உங்களோடு இணைந்து உங்கள் சமூகத்தில் செபித்து உங்கள் கரத்தில் என்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நம்ம இணைஞ்சு செய்யும் பொழுது ஒரு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி விசுவாசித்து இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து தனக்காக செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. அவளுடைய தொழில் காரியமாக இருக்கலாம், அவளுடைய வேலை காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், அல்லது படிக்கிற பிள்ளைங்கள் இருக்கிற காரியமாக இருக்கலாம். தகப்பனே, எதற்காக ஒரு வேளை தோல்வியை சந்தித்து இன்றைக்கு உம்மோடு இணைந்து செய்ய ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுக்கப்பா. அவங்க உம்முடைய சமூகத்தில் செபித்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இனிமேல் அவர்கள் ஜெயத்தை பார்க்கட்டப்பா. அவங்க எடுக்கிற காரியங்களிலே, அவங்க எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் சக்ஸஸாக முடித்து கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. இதுவரைக்கும் கண்ட தோல்விகள் எல்லாம் இன்றைக்கு மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க மறந்துட்டனே, இயேசுவை சார்ந்து கொள்ள மறந்துட்டனே, இன்றைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன் சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்து அப்படி தன்னை தாழ்த்தி உம்மை சார்ந்து இனி செய்ய போகிற காரியங்களிலே இவர்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக. எல்லா காரியமும் சக்ஸஸாக முடியட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இனி உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஜெயமாக எல்லாவற்றையும் நடத்தி தருவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். நாளை இரவு 9:30 மணிக்கு தேவனுடைய கூடாரத்தில் வைத்து முளையரவு ஜெபம் நடைபெற இருக்கிறது. குடும்பத்துடன் கலந்து கொண்டு தேசத்திற்காக ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. உங்கள் அபிமான இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் இளவரசி புத்தம் புதிய மெகா தொடர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் ஆவிக்குரிய குடும்ப தொடராக வெளிவரும் இளவரசி சீரியலை கண்டு கழியுங்கள். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website
www.jesusredeems.com. God bless you.